ஹாய், நான் செல்வம் ஷார்ட் ஃபன்லியோட ஃபவுண்டர். ஷார்ட் ஃபன்லிங்கிற பிராண்ட் நேம் எப்படி உருவாச்சு, அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதையோட தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஷார்ட் ஃபன்லி ஷார்ட் ஃபிலிம் பிளாட்ஃபார்முக்கான ஃபண்டிங் பிளாட்ஃபார்மாக தான் இதை ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 2015 க்ரௌட் ஃபண்டிங்கிற ஒரு மூமெண்ட் க்ரியேட் ஆச்சு. க்ரியேட்டர்ஸ்க்கு ஃபண்ட் பண்ண வைக்க முடியும் த்ரூ க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிற மூமெண்ட் க்ரியேட் ஆச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த இதுக்கான ரெகுலேஷன்ஸ் அண்ட் கம்ப்ளைன்சஸ் ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. பட் இன்றைக்கி ஷார்ட் ஃபன்லி கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு த்ரூ என்பிஎஃப்சி பார்ட்னர்ஸ் HNIs அது வழியாக ஃபண்டிங்க்கான சப்போர்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இனிஷியேட்டிவ்ஸ் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஷார்ட் ஃபன்லி வந்து ஒரு 10 ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணியிருக்கோம். ஃபினான்சிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். இன்னும் நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஷார்ட் ஃபன்லியை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய கதைகளோடு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.